இஸ்ரவேலின் மாய்மாலம். அதிகாரம் 48. இஸ்ரவேல் என்னும் பெயர் பெற்று யூதாவின் நீரூற்றிலிருந்து சுரந்தவர்களும் கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கை இடுகிறவர்களுமான யாக்கோபின் வம்சத்தாரே கேளுங்கள். அவர்கள் தங்களை பரிசுத்த நகரத்தார் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள இஸ்ரவேலின் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிறார்கள். பூர்வ காலத்தில் நடந்தவைகளை ஆதி முதல் அறிவித்தேன். அவைகள் என் வாயிலிருந்து பிறந்தன. அவைகளை வெளிப்படுத்தினேன். அவைகளை சடுதியாய்ச் செய்தேன். அவைகள் நடந்தன. நீ கடினமுள்ளவன் என்றும் உன் பிடரி நரம்பு இரும்பென்றும் உன் நெற்றி வெண்கலம் என்றும் அறிந்திருக்கிறேன். ஆகையால் என் விக்கிரகம் அவைகளை செய்ததென்றும் நான் செய்த சுரூபமும் நான் வார்ப்பித்த விக்கிரகமும் அவைகளை கட்டளையிட்டது என்றும் நீ சொல்லாதபடிக்கு நான் அவைகளை முன்னமே உனக்கு அறிவித்து அவைகள் வராததற்கு முன்னே உனக்கு வெளிப்படுத்தினேன். அவைகளை கேள்விப்பட்டாயே, அவைகளையெல்லாம் பார். இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்கலாம் அல்லவோ? இது முதல் புதியவைகள் ஆனவைகளையும் நீ அறியாத மறைபொருள் ஆனவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். அவைகள் ஆதி முதற்கொண்டு அல்ல, இப்பொழுதே உண்டாக்கப்பட்டன. இதோ அவைகளை அறிவேன் என்று நீ சொல்லாதபடிக்கு இந்நாட்களுக்கு முன்னே நீ அவைகளை கேள்விப்படவில்லை. நீ கேள்விப்படவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை. நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும் தாயின் கற்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் அறிந்திருக்கிறேன். என் இஸ்ரவேல் புத்திரர் மாய்மாலமாய் ஜீவிக்கிறார்கள். கர்த்தரோடு நெருங்கிய ஐக்கியத்தில் இருப்பது போல பாசாங்கு பண்ணுகிறார்கள். உண்மையில் அவர்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி ஜீவிக்கிறார்கள். மார்க்க காரியங்களில் தங்களுக்கு ஆர்வம் இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் வெளித்தோற்றத்திற்கு பக்தியுள்ளவர்களைப் போல வேஷம் போடுகிறார்கள். அவர்களுடைய முகம் பயபக்தியோடு இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய இருதயமோ பாவத்தினாலும் அசுத்தத்தினாலும் துன்மார்க்கத்தினாலும் நிரம்பி இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வெளித்தோற்றத்திற்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகவும் தங்கள் இருதயத்திலோ சாத்தானுடைய பிள்ளைகளாகவும் இருக்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை பற்றி சொல்லும்போது அவர்களை யாக்கோபின் வம்சத்தார் என்று சொல்கிறார். அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். அவர்கள் பிரத்யட்சமான சபைக்கு அடையாளமாய் இருக்கிறார்கள். அந்த சபையில் அவர்களுக்கென்று ஒரு ஸ்தானமும் ஒரு நாமமும் உண்டு. கர்த்தர் யாக்கோபை நேசிக்கிறார். யாக்கோபின் வம்சத்தார் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கையிடுகிறார்கள். அவர்கள் சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள இஸ்ரவேலின் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிறார்கள். யாக்கோபின் வம்சத்தார் இஸ்ரவேல் என்னும் நாமத்தினால் அழைக்கப்படுகிறார்கள். இது ஒரு பரிசுத்தமான நாமம். இது மகிமையுள்ள நாமம். இஸ்ரவேல் என்னும் பெயருக்கு தேவனோடு ஆளுகை செய்கிறவர் என்று பொருள். யாக்கோபின் வம்சத்தார் பிரபுக்களின் வம்சத்தாராய் இருக்கிறார்கள். கர்த்தரே இவர்களை உயர்த்தி இருக்கிறார். ஆனால் இவர்களோ கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தாமல் மனதில் பெருமையோடு இருக்கிறார்கள். யாக்கோபின் வம்சத்தார் யூதாவின் நீரூற்றில் இருந்து சுரந்தவர்கள். அவர்கள் ராஜரீக சந்ததியை சேர்ந்தவர்கள். மற்ற ஜனங்களும் ஜாதியாரும் தேசத்தாரும் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணிய போது யாக்கோபின் சந்ததியார் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஜீவித்தார்கள். கர்த்தரை தங்கள் தெய்வமாக பற்றி கொண்டார்கள். யாக்கோபின் வம்சத்தார் கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிடுகிறார்கள். இதன் மூலமாய் கர்த்தரே மெய்யான தேவன் என்று அறிக்கையிடுகிறார்கள். கர்த்தர் மாத்திரமே உண்மையான தெய்வம் என்றும் அவரே தங்களுடைய தெய்வம் என்றும் கர்த்தரை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறார்கள். யாக்கோபின் வம்சத்தார் தங்கள் ஜெபங்களிலும் துதிகளிலும் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கையிடுகிறார்கள். அவருடைய நாமத்தை பயபக்தியோடு சொல்லி துதிக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் தங்களை பரிசுத்த நகரத்தார் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள இஸ்ரவேலின் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிறார்கள்.
கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவர்களுக்கு ஏராளமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நினைத்து இஸ்ரவேல் ஜனத்தார் பெருமைப்படுகிறார்கள். அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொள்கிறார்கள். யாக்கோபின் வம்சத்தார் இஸ்ரவேல் என்னும் பெயர் பெற்று தேவன் மேல் பற்றுதலாய் இருந்தாலும் வெகு சீக்கிரத்தில் கர்த்தரை விட்டு விலகி போய் விடுகிறார்கள். அவர்களுடைய ஜீவியத்தில் உண்மையும் இல்லை, நீதியும் இல்லை. தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் மிகவும் தாழ்வான நிலைமையில் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டதும் தங்களை பரிசுத்த நகரத்தார் என்று சொன்னதும் சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள இஸ்ரவேலின் தேவன் மேல் பற்றுதலாய் இருந்ததும் வீணாய் போயிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வாயினால் கர்த்தரை துதித்தாலும் அவர்களுடைய இருதயத்தில் உண்மையில்லை. அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக செம்மையாய் ஜீவிக்கவில்லை. கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருந்தவர்கள் இப்போது விக்கிரகங்களை ஆராதனை செய்கிறார்கள். கர்த்தர் அவர்களை தம்மிடத்தில் மறுபடியும் அழைத்து வருவதற்கு பல்வேறு உபாயங்களை மேற்கொள்கிறார். அவர்கள் விக்கிரக ஆராதனையை விட்டு விலகுவதற்கு கர்த்தர் பல கிரியைகளை நடப்பிக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு கற்பனைகளையும் பிரமாணங்களையும் கொடுக்கிறார். அவர்கள் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். தம்முடைய பிள்ளைகள் பாவத்தை விட்டு விலகி ஜீவிப்பதற்கு தாம் கொடுத்த பிரமாணங்களும் கட்டளைகளும் அவர்களுக்கு உதவியாய் இருக்கும் என்று கர்த்தர் எதிர்பார்த்தார். ஆனால் அவர்களோ கர்த்தருடைய கட்டளைகளை கேட்டும் அதற்கு கீழ்ப்படியாமல் ஜீவிக்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாக முரட்டாட்டமாய் கலகம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பிரமாணங்களையும் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கொடுத்த பின்பு அவர்களை தம் பக்கமாக சேர்த்துக் கொள்வதற்காக அவர்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் ஆசீர்வாதமான பராமரிப்புகளையும் வாக்கு பண்ணுகிறார். அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும் என்றும் விக்கிரகங்களை ஆராதனை செய்யக்கூடாது என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு கண்டிப்பாய் சொல்லுகிறார். கர்த்தர் பூர்வ காலத்தில் நடந்தவைகளை தம்முடைய ஜனத்திற்கு ஆதி முதல் அறிவித்தார். தம்முடைய தீர்க்க தரிசன வாக்கியங்களை யாக்கோபின் வம்சத்தாருக்கு வெளிப்படுத்தினார். அவர்கள் கர்த்தருடைய கண்களில் தயவு பெற்றிருந்தார்கள். யாக்கோபின் வம்சத்தாருடைய சரித்திரத்தில் நடைபெற்ற ஒவ்வொரு சம்பவத்தையும் கர்த்தர் அவர்களுக்கு தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் ஏற்கனவே வெளிப்படுத்தி இருந்தார். கர்த்தருடைய வெளிப்பாடுகள் முன்னறிவிக்கப்படாமல் இஸ்ரவேல் ஜனத்திற்கு புதுமையான சம்பவம் எதுவும் நடைபெறவில்லை. சகலமும் கர்த்தரால் முன்னறிவிக்கப்பட்ட பிரகாரமே நடைபெற்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக பாடுகளை அனுபவித்தது, எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்கள் விடுதலை பெற்றது, கர்த்தர் அவர்களை கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு வந்தது, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சுதந்திரமாக வாக்கு பண்ணியுள்ள தேசத்தில் இருந்த கானானியரை துரத்தியது, கானான் தேசத்தில் தம்முடைய ஜனத்தை குடியேற்றியது ஆகிய எல்லா சம்பவங்களையும் கர்த்தர் அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாய் ஏற்கனவே வெளிப்படுத்தியிருந்தார். கர்த்தருடைய வார்த்தை அவருடைய ஜீவியத்தில் நிறைவேறிற்று. கர்த்தருடைய ஜனம் இப்போது பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறார்கள். அங்கு வேதனைகளையும் பாடுகளையும் துக்கங்களையும் அனுபவிக்கிறார்கள். கர்த்தர் இதையும் ஆரம்பம் முதலே அவர்களுக்கு அறிவித்திருக்கிறார். நான் உங்கள் பட்டணங்களை வெறுமையும் உங்கள் பரிசுத்த ஸ்தலங்களை பாழுமாக்கி உங்கள் சுகந்த வாசனையை முகராதிருப்பேன். நான் தேசத்தை பாழாக்குவேன். அதிலே குடியிருக்கிற உங்கள் சத்துருக்கள் பிரமிப்பார்கள். ஜாதிகளுக்குள்ளே உங்களை சிதற அடித்து உங்கள் பின்னாக பட்டயத்தை உருவுவேன். உங்கள் தேசம் பாழும், உங்கள் பட்டணங்கள் வனாந்திரமும் ஆகும். நீங்கள் உங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருக்கும்போது தேசமானது பாழாய் கிடைக்கிற நாளெல்லாம் தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். அப்பொழுது தேசம் ஓய்வடைந்து தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். லேவியராகமம் 26:31 முதல் 34 வரை. உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ முறிய அடிக்கப்படும்படிக்கு கர்த்தர் செய்வார். ஒரு வழியாய் அவர்களுக்கு எதிராக புறப்படுவாய், 7 வழியாய் அவர்களுக்கு முன்பாக ஓடிப்போவாய். நீ பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் சிதறண்டு போவாய். உன் பிணம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். அவைகளை விரட்டுவார் இல்லாதிருப்பார்கள். நீ குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்தின் எரிபந்தமான பருக்களினாலும் மூல வியாதியினாலும் சொறியினாலும் சிரங்கினாலும் வாதிப்பார். கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மன திகைப்பினாலும் வாதிப்பார். குருடன் அந்தகாரத்திலே தடவி திரிகிறது போல நீ பட்ட பகலிலே தடவி கொண்டு திரிவாய். உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போம்.
உதவி செய்வார் இல்லாமல் நீ எந்நாளும் ஒடுக்கப்படுகிறவனும் பறிகொடுத்தவனுமாயிருப்பாய். உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் அந்நிய ஜனங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். அவர்களை காண உன் கண்கள் நாடோறும் பார்த்து பார்த்து பூத்துப்போம். உன் கையில் பலன் இல்லாதிருக்கும். உபாகமம் 28, 26, 29, 32. அவர்களை கோபத்தினாலும் உக்கிரத்தினாலும் மகா எரிச்சலினாலும் அவர்களுடைய தேசத்தில் இருந்து வேரோடே பிடுங்கி இந்நாளில் இருக்கிறது போல அவர்களை வேறே தேசத்தில் எரிந்துவிட்டார் என்று சொல்லப்படும். உபாகமம் 29, 28. கர்த்தருடைய ஜனம் அந்நிய தேசத்தில் பாடுகளை அனுபவித்தாலும் கர்த்தர் அவர்களை மறுபடியுமாய் அவருடைய சொந்த தேசத்திற்கு அழைத்து கொண்டு வருவார். கர்த்தர் இந்த சம்பவத்தையும் அவர்களுக்கு ஏற்கனவே முன் அறிவித்திருக்கிறார். கர்த்தர் பூர்வத்தில் நடந்தவைகளை ஆதி முதல் அவர்களுக்கு அறிவித்திருக்கிறார். கர்த்தருடைய வாயில் இருந்து இந்த வார்த்தைகள் பிறந்தன. கர்த்தரே அதை வெளிப்படுத்தினார். தாம் அவர்களுக்கு வெளிப்படுத்திய பிரகாரம் கர்த்தர் அவைகளை சடிதியாய் செய்தார். அவைகள் நடந்தன. உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். உபாகமம் 30:4-5. அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருந்தாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களோட பண்ணின என் உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய தேவனாய் இருக்கும்படிக்கு நான் புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்தில் இருந்து அவர்களை புறப்படச் செய்து அவருடைய முன்னோர்களோட நான் பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் நிமித்தம் நினைவு கூறுவேன். நான் கர்த்தர் என்று சொல் என்றார். லேவியராகமம் 26, 44, 45. கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. யாக்கோபின் சந்ததியார் இஸ்ரவேல் என்று பெயர் பெற்றாலும் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டாலும் அவர்களிடத்தில் உண்மையும் நீதியும் இல்லை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கையிட்டாலும் சேனைகளின் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருந்தாலும் அவர்கள் கடினமுள்ளவர்கள் என்றும் அவர்கள் பிடரி நரம்பு இரும்பென்றும் அவர்களுடைய நெற்றி வெண்கலம் என்றும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். யாக்கோபின் சந்ததியார் கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டாலும் அவர்கள் விக்கிரகங்களை ஆராதனை செய்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு இனிமேல் நடைபெறப் போகிற சம்பவங்களை வெளிப்படுத்தினாலும் தாங்கள் ஆராதிக்கிற விக்கிரகங்களே இதை தங்களுக்கு வெளிப்படுத்திற்று என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு நன்மை செய்தாலும் அவர்கள் அதை அங்கீகரியாமல் விக்கிரகங்களே தங்களுக்கு நன்மை செய்தது என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரின் மனதையும் அவர்களுடைய விக்கிரக ஆராதனை குணத்தையும் அறிந்திருக்கிறார். ஆகையால் என் விக்கிரகம் அவைகளை செய்தது என்றும் நான் செய்த சுரூபமும் நான் வார்ப்பித்த விக்கிரகமும் அவர்களை கட்டளையிட்டது என்றும் நீ சொல்லாதபடிக்கு நான் அவைகளை முன்னமே உனக்கு அறிவித்து அவைகள் வராததற்கு முன்னே உனக்கு வெளிப்படுத்தினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூர்வ காலத்தில் நடந்தவைகளை கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆதி முதல் அறிவித்தார். அவர்களும் அவைகளை கேள்விப்பட்டார்கள். கர்த்தர் முன் அறிவித்த பிரகாரம் அவைகள் நடப்பதை தங்கள் கண்களால் பார்க்கிறார்கள். அவர்களுடைய விக்கிரகங்களால் பேச முடியவில்லை. அவற்றிற்கு வாய் இருந்தாலும் பேசாது, கண்கள் இருந்தாலும் பார்க்காது. விக்கிரகங்களுக்கு வல்லமை இருக்கும் என்றால் இனிமேல் நடைபெறப் போகிற சம்பவங்களை அவை அறிவிக்கலாம். ஆனால் அவை பேசாமல் மௌனமாயிருக்கும். விக்கிரகங்களுக்கு ஜீவனும் இல்லை, வல்லமையும் இல்லை. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு இது முதல் புதியவைகள் ஆனவைகளையும் அவர்கள் அறியாத மறைப்பொருள்கள் ஆனவைகளையும் அவர்களுக்கு தெரிவிக்கிறார். கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் அந்தந்த காலங்களில் மறைபொருளாய் இருக்கிற புதிய காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அந்த காரியங்களையெல்லாம் கர்த்தருடைய ஜனங்கள் இதுவரையிலும் அறியவில்லை. அவையெல்லாம் அவர்களுக்கு மறைபொருளாய் இருந்தது. கர்த்தர் இதை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை என்றால் அவர்களால் இதை அறிந்து கொள்ளவே முடியாது. கர்த்தர் கோரேசு ராஜாவை பற்றி தீர்க்க தரிசனமாய் சொன்னார். கர்த்தருடைய ஜனங்கள் பாபிலோன் சிறையிருப்பில் இருந்து எப்பொழுது விடுதலை ஆவார்கள் என்பதை துல்லியமாக முன்னறிவித்தார். கர்த்தரே எல்லாவற்றையும் உண்டாக்குகிறவர். கர்த்தர் தெரிவிக்கிற புதிய காரியங்கள் ஏற்கனவே உண்டாக்கப்பட்டவை அல்ல. அவை ஆதி முதற்கொண்டு இருந்ததில்லை, இப்பொழுதுதான் உண்டாக்கப்பட்டன.
கர்த்தருடைய ஜனம் இதற்கு முன்பு இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் இல்லை, இவை நடைபெறும் என்று இவர்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. அவைகளை அறிவேன் என்று கர்த்தருடைய ஜனத்தால் சொல்லவும் முடியாது. கர்த்தர் அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் முன்பாக அந்த செய்திகளை அவர்கள் கேள்விப்படவே இல்லை, அதை அவர்கள் அறியவும் இல்லை, ஆதி முதல் அவர்கள் செவி திறந்திருக்கவும் இல்லை. சில காரியங்கள் சம்பவிப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று யாக்கோபின் வம்சத்தார் மாம்ச பிரகாரமாக நினைத்தார்கள். அவர்கள் எதிர்பாராத சம்பவங்களை கர்த்தர் உண்டு பண்ணினார். நடைபெறாது என்று அவர்கள் சொன்னதை கர்த்தர் நடத்தி காண்பித்தார். கர்த்தர் சொன்னது நிறைவேறுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதை தங்கள் கண்களால் பார்க்கிறார்கள். கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் முன்னறிவித்தது இப்போது நிறைவேறுகிறது. அதை கர்த்தருடைய ஜனங்கள் பார்க்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஆனால் அவர்களோ கர்த்தரை விட்டு விலகி விக்கிரகங்களை ஆராதனை செய்கிறார்கள். கர்த்தர் செய்த நன்மைகளை கேட்டும் கண்டும் இருக்கிற யாக்கோபின் சந்ததியார் விக்கிரகங்களை விட்டு விலகி கர்த்தரிடத்தில் திரும்பி வர வேண்டும். கர்த்தரை பயபக்தியாய் ஆராதிக்க வேண்டும். கர்த்தர் இந்த தீர்க்க தரிசனங்களையெல்லாம் தம்முடைய நாம மகிமைக்காகவும் விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை வெட்கப்படுத்தும்படியாகவும் முன்னறிவிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். தங்களையும் தங்களுடைய விக்கிரகங்களையும் பெருமையாய் நினைக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறார். அவர்கள் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் விக்கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். விக்கிரகங்களே தங்களுக்கு நன்மை செய்வதாகவும் அவைகளே தங்களுக்கு கட்டளை கொடுப்பதாகவும் நினைத்துக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய கிரியைகளை விக்கிரகங்களின் கிரியைகள் என்று சொல்லி விக்கிரகங்களை மகிமைப்படுத்துகிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் செய்யலாம் பாவம், இது தேவ தூஷணம். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு நன்மை செய்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தாரோ தாங்கள் அனுபவிக்கிற நன்மைகளை தாங்கள் ஆராதிக்கிற விக்கிரகங்கள் தங்களுக்கு கொடுத்ததாக சொல்லி விக்கிரகங்களை மேன்மைப்படுத்துகிறார்கள். கர்த்தருக்குரிய கனத்தையும் மகிமையையும் மேன்மையையும் விக்கிரகங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கக்கூடாது. கர்த்தர் தம்முடைய மகிமையை யாரோடும் பங்கிட்டு கொள்ள விரும்ப மாட்டார். விக்கிரகங்களுக்கு ஜீவன் இல்லை, அவற்றால் ஒரு கிரியையும் நடப்பிக்க முடியாது. விக்கிரகங்களை பற்றி பெருமைப்படுவதற்கு விக்கிரக ஆராதனைக்காரரிடத்தில் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் விக்கிரகங்களை ஆராதனை செய்கிறவர்கள் தங்களையும் தங்களுடைய விக்கிரகங்களையும் பெருமைப்படுத்துகிறார்கள். கர்த்தருடைய கிரியைகளை விக்கிரகங்கள் செய்ததாக சொல்லி விக்கிரகங்களை கனம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரின் விக்கிரக ஆராதனை குணத்தை அறிந்திருக்கிறார். கர்த்தர் அவர்களோடு பேசும்போது, ஆகையால் என் விக்கிரகம் அவைகளை செய்தது என்றும் நான் செய்த சுரூபமும் நான் வார்ப்பித்த விக்கிரகமும் அவைகளை கட்டளையிட்டது என்றும் நீ சொல்லாதபடிக்கு நான் அவைகளை முன்னமே உனக்கு அறிவித்து அவைகள் வராததற்கு முன்னே உனக்கு வெளிப்படுத்தினேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய ஜனம் கடின இருதயம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய பிடரி நரம்பு இரும்பை போல கடினமாய் இருக்கிறது. அவர்களுடைய நெற்றி வெண்கலத்தைப் போல உறுதியாய் இருக்கிறது. அவர்களை வளைப்பதோ பழக்குவிப்பதோ மிகவும் கடினம். அவர்கள் கற்றுக்கொள்ள விரும்பாத கலக குணம் உள்ளவர்கள். அவர்களுடைய பிடரி நரம்பும் கழுத்து பகுதியும் இரும்பை போல இருக்கிறது. அவர்கள் கர்த்தருடைய கற்பனைகளின் நுகத்தை தங்கள் தோளின் மேல் சுமக்க மாட்டார்கள். தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். கர்த்தருடைய பராமரிப்புகளை பெற்றுக்கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்த மாட்டார்கள். இரும்பு வளையாது, அதுபோலவே அவருடைய கழுத்தும் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாது. அவர்களுடைய நெற்றி வெண்கலத்தைப் போல இருக்கிறது. தங்கள் மனதின் விருப்பத்தின் பிரகாரம் கிரியை நடப்பிக்கிறார்கள். உபதேசம் பண்ணினாலும் கேட்க மறுக்கிறார்கள். தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்றும் தங்களுக்கு யாருடைய உபதேசமும் தேவையில்லை என்றும் தங்கள் இருதயத்தில் இருமாப்பாய் இருக்கிறார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் மத்தியிலே தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். ஆனால் அவர்களோ தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேட்க மறுத்து விடுகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேள்விப்படவும் இல்லை, அதை அறியவும் இல்லை. யாக்கோபின் வம்சத்தார் தங்கள் தாயின் கற்பம் தொடங்கி மீறுகிறவர்கள் என்று பெயர் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணி விக்கிரகங்களை ஆராதனை செய்கிறார்கள். எகிப்து தேசத்தில் இருந்து கானான் தேசத்திற்கு புறப்பட்ட நாளில் இருந்தே அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அவர்கள் தமக்கு விரோதமாய் துரோகம் பண்ணுவார்கள் என்பதையும் கர்த்தர் அறிந்திருந்தார். இஸ்ரவேல் புத்திரரின் உண்மை நிலைமை.
யாக்கோபின் வம்சத்தார் இஸ்ரவேல் என்னும் பெயர் பெற்றார்கள். ஏசாயாவின் நாட்களில் இஸ்ரவேல் என்பது யூதாவில் உள்ள யூதர்களை குறிக்கும். யூதாவும் இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தாரும் பாவம் செய்து மாய்மாலமாக தேவனை அறிக்கையிடுகிறார்கள். யூதா தங்களுடைய மாய்மாலத்தின் மத்தியிலும் தங்களை பரிசுத்த நகரத்தார் என்று சொல்லிக் கொள்கிறது. எருசலேம் பரிசுத்த நகரம் என்று அழைக்கப்படுகிறது. தேவாலயமும் உடன்படிக்கை பெட்டியும் மெய்யான தேவனுடைய ஆராதனையும் எருசலேமை மையமிட்டிருக்கிறது. பரலோகத்தில் உள்ள எருசலேம் பரிசுத்த நகரம் என்று அழைக்கப்படுகிறது. தேவனுடைய சர்வ வல்லமையும் சர்வ ஞானமும். பூர்வ காலத்தில் நடந்தவைகளை ஆதி முதல் அறிவித்தேன். அவைகள் என் வாயில் இருந்து பிறந்தன. அவைகளை வெளிப்படுத்தினேன். அவைகளை சடிதியாய் செய்தேன். அவைகள் நடந்தன. நீ கடினம் உள்ளவன் என்று அறிந்திருக்கிறேன். உன் பிடரின் நரம்பு இரும்பென்று அறிந்திருக்கிறேன். உன் நெற்றி வெண்கலம் என்றும் அறிந்திருக்கிறேன். நான் அவைகளை முன்னமே உனக்கு அறிவித்தேன். அவைகள் வராததற்கு முன்னே உனக்கு வெளிப்படுத்தினேன். அவைகள் ஆதி முதற்கொண்டு அல்ல, இப்பொழுதே உண்டாக்கப்பட்டன. நீ துரோகம் பண்ணுவாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். தாயின் கற்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் அறிந்திருக்கிறேன். யூதாவின் மீறுதல். நீ கடினமுள்ளவன். உன் பிடரின் நரம்பு இரும்பு. உன் நெற்றி வெண்கலம். நீ விக்கிரகங்களை வழிபடுகிறவன். நீ விக்கிரகங்களை நம்புகிறவன். நீ அறியவில்லை. நீ கேள்விப்படவில்லை. நீ துரோகம் பண்ணுவாய். தாயின் கற்பம் தொடங்கி நீ மீறுகிறவனாய் இருக்கிறாய். யூதருடைய சுபாவங்கள். இரும்பு பிடரியும் வெண்கல நெற்றியும். கடினம் உள்ளவர்கள், வணங்கா கழுத்துள்ளவர்கள், முரட்டாட்டமுள்ள இருதயம் உள்ளவர்கள், இருமாப்புள்ளவர்கள், கலக குணம் உள்ளவர்கள், மாறுபாடானவர்கள், விசுவாசம் இல்லாதவர்கள், சீர்கட்டு போனவர்கள், மதியினர்கள், கடின இருதயம் உள்ளவர்கள், குருடர்கள், சுய ஆலோசனைக்காரர்கள், அகந்தைக்காரர்கள், கலகமுள்ள வீட்டார். தீர்க்க தரிசனம் கூறுவதும் மறைவான காரியங்களை வெளிப்படுத்துவதும் கர்த்தருக்கு உரியது. பல காரியங்களை அவைகள் வருவதற்கு முன்பாகவே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகையினால் அந்த வெளிப்பாடுகள் விக்கிரகங்களிடமிருந்து வந்துள்ளதாக யூதர்கள் சாக்கு கூற முடியாது.